இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயிரம் 2000 வருடத்துக்கு முன்பு பல தண்டனைகளில் ஒரு வழிகள் கல்வனை, கெட்டவனை, தவறு செய்தவர்களை கொடூரமாக அந்த சிலுவையில் அறைவார்கள். என்னுடைய 2ஆம் வாசகத்தில் கேட்டோம், அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் சிலுவை மரத்தில் தொங்கினார். உங்களுக்கு தெரியுமா, அவர் சிலுவை மரத்தில் தொங்கும் பொழுது ஒரு துணி இல்லாமல் அங்கே தொங்கியிருந்தார். நம்ம ஏன் போட்டுறோம்னா துணி, ஏன்னா அது அநாகரிகமாக இருக்கும். ஏன் இயேசு அந்த நிலைமைக்கு போகணும்? எந்த மதத்திலாவது இன்னும் மாதிரி ஒரு கடவுள் இருக்கிறாரா? தன்னையே அதிகமாக தாழ்த்தி கொண்டு எல்லாத்தையும் இழந்து அங்க தொங்குறாரு. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? அளவு இல்லாத அன்பு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட. என்னுடைய அன்பு இத்தகைய அன்பு. அவர் தொங்குறதிலும் இப்படித்தான் தொங்குறாரு, இப்படி தொங்கல. என்னுடைய அன்பு இத்தகைய அன்பு என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் தன்னையே ரொம்ப வறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி எல்லாத்தையும் இழந்து அங்கு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் மனிதன் உணர வேண்டும் அவரோட அன்பு எத்தகைய அன்பு என்று அதை வெளிப்படுத்த சிலுவை மரத்தில் தொங்கினார். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கிறோம்? அவ்வளவு அன்பு என்னால் கொடுக்க முடியுமா? கடுகளவு அன்பு கூட கொடுக்க நம்ம மறந்துடுறோமே. ஒவ்வொரு நாளும் அவரை மறந்தே போயிடுறோமே. சில சமயத்தில் இந்த சிலுவையில் 3 விஷயங்கள் இருக்குது. நான் என்னுடைய சிந்தனையில் நான் ஜெபிக்கிற போது, முதலாவது அந்த சிலுவை சின்னம், முதலாவது என்னுடைய மீட்புக்காக அந்த சிலுவை இருக்கிறது. என்னுடைய மீட்பு என்று சொல்லும் பொழுது
அடுத்த உலகத்துக்கு மட்டுமல்ல, இப்பயே ஒவ்வொரு நாளும் என்னுடைய மீட்புக்காக அந்த சிலுவை எனக்கு இருக்கிறது, நினைவு கொடுக்கிறது, நினைவுக்கு கொண்டு வருகிறது. என்னவென்றால் அந்த சிலுவை எனக்கு ஒரு கவசமாக இருக்கிறது. அதனால அவர் என்ன சொல்றார் அங்கேருந்து, கவலைப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன், என்னுடைய சிலுவையை பாரு. அன்பார்ந்தவர்களை, காடி ஓட்டும் பொழுது நிறைய பேர் காடியில் போன வாரம் சொன்னல, நினைவு இருக்குதா, சிலுவை தொங்குது. அந்த சிலுவை தொங்குறது கூட மறந்துருப்போம், ஆண்டவர் இங்க தொங்குறாருன்னு. காடியில் உட்காரும் பொழுது எத்தனை பேர் அந்த காடி, அந்த வாகனம் ஸ்டியரிங் இருக்குல்ல, அந்த ஸ்டியரிங்கில் ஒரு சிலுவையை போடுங்க. இவ்வளவு காலம் போடாட்டினா இப்போ ஆரம்பிங்க, ஒரு சிலுவையை போட்டு நம்பிக்கையில் போவோம். பாதுகாப்பு இவ்வளவு காலம் பாதுகாத்துட்டாரு ஃபாதர், இனிமேயும் பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கக்கூடும்ல. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சிலுவையை போடுறீங்க? சாப்பிடும்போது பார்த்தீங்களா, சில பேர் ஜெபமே இல்லையே, எப்படி சிலுவையை போடுறது? சில பேர் பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொரு ஸ்டைல் இருக்குது தெரியுமா, சிலுவை போடுற ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்குறோங்க. இது என்ன, அது ஷார்ட்கட். 4 பேர் பார்த்துட்டாங்களாம், கேவலமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். அவங்களாம் பார்க்குறாங்களா? முஸ்லீம்காரன் அவன் எந்த மாலில் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவன் ஒரு மூளைக்கு போயிட்டு, பறக்கிற கப்பலில் கூட, விமானத்தில் கூட அவன் ஒரு கார்பெட்டை போட்டு ஜெயிச்சிடுவான். தே டோன்ட் கேர். ஆனால் நம்ம சிலுவை போடுறது கூட அஞ்சிரும். அத்தகைய விசுவாசமா? உனக்கு சிலுவை என்று சொல்லும் பொழுது அந்த சிலுவை அடுத்தது நம்மளுடைய விசுவாசத்தின் அடித்தளம், விசுவாசத்தின் அடையாளம். அதனால வெக்கப்படாதீர்கள். வீட்டிலேருந்து வெளியே போறீங்களே, அந்த வீட்டிலேருந்து வெளியே கேட்டை போடுறீங்களோ, கதவை போட்டுறீங்களோ, வெளியே வரும்பொழுது ஒரு சிலுவையை போட்டு, ஆண்டவரே இதை பாதுகாத்து வைத்திருக்கொள்ளும் என்னுடைய வீடுன்னு. அதெல்லாம் ஃபாதர் ஒடி தான் ஆசீர்வதிப்பார், நாங்களாம் ஆசீர்வதிக்க மாட்டோம். யார் சொன்னது? எல்லாத்துக்கும் இந்த உரிமை இருக்குத. ஒரு சிலுவையை போடுங்க, இந்த உடலுக்கு சிலுவையை போடுங்க. சில பேர் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு உள்ளதுக்கு வர்றதுக்கு போதே எங்க என்னத்தை போடணும்னு, அங்க தண்ணி இருக்குதா, தீர்த்தமே இல்லை, உள்ளுக்கு ஒடியாறது. ஆடு மாடெல்லாம் டக்குனு உள்ளுக்கு தானே வரும். அப்படி ஆடு மாடா நம்மலாம்? ஃபாதர் இப்படிதான் சொல்லாதீங்க. இல்லைங்க, நீங்களாம் நல்லவர்கள், நீங்களாம் நல்ல சிறப்பானவர்கள். மறந்துடுறோம், காலப்போக்கில் மறந்துடுறோம். ஒரு தீர்த்தம், ஆண்டவரோட ஆலயத்தில் நுழையிறேன், ஆண்டவரே நீரே என்னுடைய வழிகாட்டி, நீரே என்னை தூய்மைப்படுத்தும், நீரே என்னை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லிட்டு வரலாம்ல உள்ளுக்கு. அன்பார்ந்தவர்கள், இந்த பழக்க வழக்கமெல்லாம் நம்மளை விட்டு போய் விடுது. குழந்தை இரண்டாம் இந்த சின்னம், சிலுவையின் சின்னம். முதல் மீட்பின் சின்னம் என்னுடைய கவசமாக இருக்கிறது. இரண்டாவது குணமளித்தல் சின்னம். இரண்டாவது, ஃபர்ஸ்ட் இஸ் சல்வேஷன், செகண்ட் இஸ் ஹீலிங். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சிலுவையை போடுறோமோ, நம்மளுக்கும் சரி, நம்ம குழந்தைக்கும் சரி, பிள்ளைகளுக்கும், யாராவது இருந்தாலும் சரி, சிலுவை போட்டு ஒரு ஜெபியுங்கள், ஒரு ஜெபத்தை செய்யுங்க. அந்த சிலுவை குணமாக்கும், சிலுவையில குணமாக்கும் தன்மை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமா நடக்கும். இல்லை ஒண்ணுமே ஆவலையே, உனக்கு நம்பிக்கை இல்லையே, உனக்கு விசுவாசம் இல்லையே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் சொன்னார் போதும் ஆண்டு சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது சிலுவை குணமாக்கும் சின்னம். மூன்றாவது அளவில்லாத அன்பின் சின்னம். The one symbol of unconditional faith on this entire planet Earth. அளவில்லாத ஒரு அன்பின் சின்னம் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டது அந்த சிலுவையில தான். அப்போ ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது என்னிடமும் அதே போல தன்மை இருக்க வேண்டும், நானும் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் அவரு அதை நியமிக்கட்டும், அவரு அது தீர்மானம் செய்யட்டும்.
ஆனால் கொடுக்கிற தன்மை என்னிடம் இருக்க வேண்டும். எந்த விதத்தில் கொடுக்கலாம்? எல்லா விதத்திலையும் கொடுக்கலாமே. தியாகம் ஒரு உதாரணம், பணி, தாழ்ச்சி, எல்லாத்திலையும் அதிகமாக கொடுங்கள், அதிகமாக கொடுங்கள். அவருடைய கிருபை உங்களிடம் நிறைந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே. ஸோ இதை மூடம் கவனத்தில் கொண்டாருங்க. இந்த சிலுவை கொண்டாடும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர், சில பேர் வரல இன்றைக்கு, ஏன்னா நான் சாயங்காலம் அன்னை மரியாளோட திருவிழா என்று வரல. ஆனால் இது ரொம்ப 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 பெரிய திருவிழா, எல்லாரும் வந்திருக்கணும். சாயங்காலம் வேற, ஏனென்றால் இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய அடித்தளமான ஒரு அஸ்திவாரம், நம்மளுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் அது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, அடுத்தது ஜெபம். நிறைய ஜெபம் செய்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் பேராளை என்று சொல்லிட்டு ஆமேன் என்று சொல்லும், அது சுருக்கமான ஜெபம். சில பேருக்கு ஜெபம் செய்ய தெரியாது, பார்த்தீங்களா? ஜெபிங்க. நிறைய பேருக்கு ஜெபமே செய்ய தெரியலிங்க. எவ்வளோ காலமாக நம்ம கத்தோலிக்கரா இருக்கோம், அந்த ஜெபம் ஆற்றல் வர மாட்டுது என்னிடம். ஜெபம் சொல்றதுக்கு தெரியல. உண்மைங்க, கத்தோலிக்கர்களுக்கு ஜெபம் செய்ய தெரியல. அது சமுதாயத்தில் மக்கள் இடையிலே தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்படி ஜெபிச்சுப்பீங்க. ஆனால் எல்லாரும் நிறைய பேருக்கு ஜெபமே செய்ய தெரியல. ஏனென்றால் இந்த ஆற்றல் என்னிடம் வரவில்லை. போடுங்க, சிலுவையை அதிகமாக போடுங்கள். எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம். படுக்கிறதுக்கு முன்பு, சாப்பிட்றதுக்கு முன்பு, ஒரு வேலையில் போகிறது அமர்றதுக்கு முன்பு, காடி ஓட்டுறதுக்கு முன்பு, வீட்டை விட்டு வெளியே ஏறும் பொழுது எத்தனை தடவை போடலாம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் போடலாம். இதில் மகத்துவமானது இன்றைய திருவிழா திருசிலுவையின் மகிமை. The power of the cross, the glory of the cross. மகத்துவமான ஒரு சின்னம், கேவலமான ஒரு சின்னத்தை ஆண்டவர் அதை திருப்பிட்டார், பார்த்தீங்களா? It was just a shameful symbol. The Lord has made it different, glorified that symbol by hanging on the cross. தன்னையே அவர் அந்த சிலுவையில தொங்கி சரித்திரத்தை மாத்திட்டார் இயேசு. இத்தகைய இறைவன். அதனால அன்பார்ந்தவர்களே, நீங்களும் அந்த சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள். எதையும் பிடித்துக் கொள்ளாட்டினா அந்த விசுவாசம் சிலுவையில் இருக்கணும். Don't you ever run away from the cross. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சிலுவை இருக்கணும். நான் ஒரு வீட்டில் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, சிலுவைலாம் வைக்காதலாம், சிலுவை வைத்தா அது பாரத்தை கொண்டாந்துரும், சிலுவை தொல்லையை கொண்டாந்துரும். ஐயோ அப்பா, அப்போ அவங்களுக்கு சிலுவையின் சின்னம் புரியவில்லை. சில பேர் அப்படிதான் வீட்டில் வைக்க மாட்டாங்க சிலுவை. சிலுவையெல்லாம் பாரம், சிலுவையெல்லாம் சுமக்க செய்யுமா நம்மளை? ஆண்டவர் சுமக்கத்தானே சொல்றாரு. அன்பார்ந்தவர்களை, இந்த நினைவில் நம்ம இருப்போமே. இன்றைக்கு இந்த சிலுவை திருவிழாவை கொண்டாடும் பொழுது அந்த மகத்துவம், அந்த மகிமை, அந்த மகிழ்ச்சி அவர் எனக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்மளுக்கு வேதனையை கொடுக்க வரல, வேதனையை கொடுக்க வரல. அவருடைய சிலுவையின் மூலமாக நம்மளுக்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது அப்புறம் என்ன கவலை? மீட்பு கொடுக்கிறது என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றேன். He is not here to burden and frighten us. He is to glorify us, to share in His glory. அவரோட மகத்துவமான மகிமையான மாட்சி உள்ள வாழ்க்கையில நாம் பங்கெடுக்க அழைக்கின்றார். அப்போ ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கணும். அஞ்சக்கூடாது, குறுகக்கூடாது. நான் தெம்பாக நிமிர்ந்து நிற்கணும். ஏனென்றால் என் நூல் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையின் இறைவன் என் நூல் இருக்கின்றார். நான் அவர் வழியில போவேன், அவர் மாறி செயல்படுவேன். அன்பார்ந்தவர்களே, இது நினைவு கொண்டாங்க. இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது நான் இன்னும் அதிகமாக அந்த சிலுவையை உணர வேண்டும், அதிகமாக இயேசுவை பார்க்க வேண்டும். அதை பார்த்து பயந்து போகாதீர்கள். ஏனென்றால் அதில் மீட்பு, அதில் குணமளித்தல், அதில் அன்பு, இது மூணும் அடங்கியிருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. அந்த ஸ்லைட்டை கொஞ்சம் போடுங்கப்பா. 1 கொரிந்தியர் 1:18 கொஞ்சம் சிறப்பாக படிப்போம். சிலுவை
அது ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. வாவ், சரிங்களா? கடவுளின் வல்லமை. அன்பார்ந்தவர்களே, ஸோ என்ன கவலை? இது ஒரு சிறப்பான கொண்டாட்டம், என்னுடைய விசுவாசத்தின் கொண்டாட்டம். இந்த சிலுவையை போட மறந்துடாதீங்க. சிலுவையில் வாழுங்க. அந்த சிலுவை சுமை அல்ல, எனக்கு மீட்பு கொடுக்கும் சிலுவை. இட் இஸ் நாட் அ பர்டன், இட் இஸ் டு லிபரேட் மீ. அதனால நான் என்னுடைய சின்ன சின்ன அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பேய்கள் ஓடும். சிலுவையை பார்த்து பேய் ஓடும். சிலுவை காட்டினாலே பேய் ஓடும், பார்க்காது சிலுவையை. சிலுவை சைன் போட்டாலே பேய் அதரும். என்னுடைய அனுபவம். அதனால அது ஒரு சாதாரண சின்னம் இல்லை. இங்க இப்பெல்லாம் இங்க போடுறது இல்லைங்களே, இங்க போட்டா பரவாயில்ல, இங்கெல்லாம் தொங்குது, இங்கேயும் தொங்குது, இங்கெல்லாம் தொங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் என்ன பாவம் செஞ்சாரு? அவரை எல்லா இடத்துலையும் தொங்க வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சரியான இடத்துல வைங்க, உங்களை தொங்க விட மாட்டார், அவர் உங்களை தூக்கி விடுவார். அன்பார்ந்தவர்களே, ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள். பயத்தால பிடித்துக் கொள்ளாதீர்கள், அன்பால பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனால் அந்த இயேசு அன்பு, அன்பின் சின்னம். அங்க அந்த சின்னத்தை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தரையும் சிலுவையை பார்க்கும் பொழுது வாவ், அந்த வாவ் என்னிடம் வரணும். The wow effect. Each time I look at this cross, the crucifix. சபைக்காரர்களாம் அந்த சிலுவையில் இயேசு இருக்க மாட்டார், ஏன்னா உயிர் தெழுந்துட்டாராம். ஆனால் அந்த சிலுவையில் பார்க்கும் பொழுது அவர் தொங்குற அந்த நிலை, கொடூரமான நிலையை, ரத்தம் சிந்திருக்கிறது, அந்த முடி இருக்கிறது, முள்முடி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ எனக்கு அன்பு கொடுத்தார் ஆண்டவர், கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பில் நாம் வாழ்வோம், அந்த அன்பை நாம் கொடுப்போம். அந்த விசுவாசம் அதிகமாக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த குணமாக்குற தன்மை என்னிடம் இருக்கிறது, அதை நாம் கையாளுவோம். அது ஒரு சிறந்த கருவியாக கொடுத்திருக்கின்றார், அவரையே கொடுத்திருக்கின்றார். மறக்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை போடுங்கள், ஜெபியுங்கள், அவரோடு இணைந்திருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார், மாட்சிப்படுத்துவார், மகிழ்ச்சி கொடுப்பார். ஆமீன்.